ஆன்மீக தேடலில் இருப்பவர்களுக்கும் குறிப்பாக சக்தி வழிபாட்டில் நாட்டம் உள்ளவர்களுக்கும் பஞ்சதசாக்கரி என்பது மிக உயர்ந்த ஒரு மந்திரமாக கருதப்படுகிறது. பஞ்ச என்றால் 5, தச என்றால் 10 ஆக 15 அட்சரங்களை கொண்ட மந்திரம் என்பதால் இது இப்பெயர் பெற்றது. பஞ்சதசாக்கரி மந்திரத்தின் அமைப்பு. இந்த மந்திரம் அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியை போற்றும் விதமாக அமைந்துள்ளது. இது 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வாக்பவ கூடம். இது 5 எழுத்துக்களை கொண்டது. அட்சரங்கள் க, ஏ, இ, ல, ஹ்ரீம். பொருள். இது ஞானம், அறிவு, வாக்குவன்மை மற்றும் ஆன்மீக முதிர்ச்சியை தருகிறது. இது அம்பிகையின் தலைப்பகுதியை குறிக்கிறது. இந்த கூடத்தை ஜபிக்கும் போது ஒருவரின் சிந்தனை தெளிவடைகிறது. காமராஜ கூடம். இது 6 எழுத்துக்களை கொண்டது. அட்சரங்கள் ஹ, ச, க, ஹ, ல, ஹ்ரீம். பொருள். இது லௌகீகமான வெற்றி, வசீகரம், செல்வம் மற்றும் இன்பத்தை அருளக்கூடியது. இது அம்பிகையின் கழுத்து முதல் இடுப்பு வரை உள்ள பகுதியை குறிக்கிறது. உலகியல் வாழ்க்கையில் எழும் தடைகளை நீக்கி மேன்மையை அடைய இது உதவுகிறது. சக்தி கூடம். இது 4 எழுத்துக்களை கொண்டது. அட்சரங்கள் ச, க, ல, ஹ்ரீம். பொருள். இது இறுதி இலக்கான மோட்சத்தையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் குறிக்கிறது. இது அம்பிகையின் இடுப்பிற்கு கீழான பகுதியை குறிக்கிறது. இந்த கூடம் முக்திக்கான வழியை திறக்கிறது. இந்த மந்திரத்தின் தனிச்சிறப்பு. இந்து தர்மத்தில் பல மந்திரங்கள் இருந்தாலும் பஞ்சதசாக்கரி தனித்துவம் வாய்ந்தது. ஏனெனில் இது அன்னை பராசக்தியின் சப்த வடிவம் என கருதப்படுகிறது. இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தேவதையையும் ஒரு தத்துவத்தையும் குறிக்கிறது. இதனை மாத்ருகா என்று அழைப்பார்கள். இந்த 15 எழுத்துக்களும் பிரபஞ்சத்தின் படைப்பு, காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய தத்துவங்களை உள்ளடக்கியவை. பிரபஞ்சம் எப்படி ஒளியிலிருந்து தோன்றியதோ அதேபோல் இந்த மந்திரம் நம்முள்ளே இருக்கும் அந்த ஆதி ஒளியை தட்டி எழுப்புகிறது. காமேஸ்வரன் சிவம் மற்றும் காமேஸ்வரி சக்தி ஆகிய இருவரின் இணையற்ற ஐக்கியத்தையே இந்த மந்திரம் பிரதிபலிக்கிறது. வழிபாட்டு முறை மற்றும் பலன்கள். பஞ்சதசாக்கரி மந்திரம் சாதாரணமான மந்திரம் அல்ல, இது ஒரு தீட்சை மந்திரம். எனவே இதனை பயில்வதில் சில கட்டுப்பாடுகள் உள்ளன. குருவின் உபதேசம். குருவின் மூலம் மந்திரம் உபதேசம் பெறும்போது அந்த ஒலியின் அதிர்வலைகள் சீராக நம்முள் பதியும். குருவின் வழிகாட்டல் இன்றி புத்தகங்களில் பார்த்து சொல்வது அதன் முழுமையான பலனை தராது. மானசீக ஜபம். இந்த மந்திரத்தை சத்தமாக சொல்வதை விட மனதிற்குள் மௌனமாக ஜபிப்பதே மிகவும் உயர்ந்தது. இது மனதை வெளி உலகத்திலிருந்து உள்நோக்கி திருப்ப உதவுகிறது. குண்டலினி விழிப்புணர்வு. யோக மார்க்கத்தில் இருப்பவர்களுக்கு மூலாதாரத்தில் இருக்கும் குண்டலினி சக்தியை எழுப்பி சகஸ்ராரத்தை அடைய செய்ய இந்த மந்திரம் ஒரு திறவுகோலாக செயல்படுகிறது. தூய்மை மற்றும் ஒழுக்கம். அன்னை லலிதாவின் உபாசனை என்பதால் தூய்மையான வாழ்க்கை, அகிம்சை மற்றும் அமைதியான மனநிலை ஆகியவை மந்திரத்தின் ஆற்றலை பலமடங்கு அதிகரிக்கும். இந்த மந்திரத்தை முறையாக ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் ஜபிக்கும் போது தெளிவு, குழப்பங்கள் நீங்கி வாழ்க்கையின் நோக்கம் புரியும். சமநிலை. அகங்காரம் குறைந்து பரம்பொருளுடன் ஒன்றும் உணர்வு ஏற்படும். பேரின்பம். தியானத்தின் உச்சத்தில் நிலையான ஆனந்தத்தை உணர முடியும். பஞ்சதசாக்கரி என்பது வெறும் மந்திரம் மட்டுமல்ல, அது ஒரு யோக பயிற்சி. அன்னை லலிதா மகா திரிபுர சுந்தரியின் அருளை பெற்று உலகியல் வாழ்க்கையில் வெற்றி பெற்று அதே சமயம் ஆன்மீகத்தில் முக்தியையும் அடைய விரும்பும் சாதகர்களுக்கு இதுவே மிகச்சிறந்த வழி.
நீங்கள் தேடும் அந்த பேரமைதிக்கு இந்த மந்திரம் ஒரு திறவுகோலாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. 15 எழுத்துக்களுடன் ஸ்ரீம் என்ற பீஜத்தை இறுதியில் சேர்த்தால் அது ஷோடசாக்கரி 16 எழுத்துக்கள் மந்திரமாக மாறும். இது இன்னும் நுட்பமான மற்றும் சக்தி வாய்ந்த நிலையாகும். இந்த பதிவு பொதுவான புரிதலுக்காக மட்டுமே. முறையான ஸ்ரீவித்யா உபாசனைக்கு தகுதியான ஒரு குருவை அணுகி தீட்சை பெறுவதே சாலச் சிறந்தது. சுருக்கமாகச் சொன்னால், லலிதா சகஸ்ரநாமத்தின் சாரமாகவும் ஸ்ரீ சக்கர வழிபாட்டின் ஆன்மாவாகவும் இருப்பது பஞ்சதசாக்கரி மந்திரம். அம்பிகையின் அருளை பெறவும் வாழ்க்கையில் முழுமை அடையவும் விரும்பும் பக்தர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாகும். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயங்கள். இந்த மந்திரத்தை எழுத்துக்களாக படிப்பதை விட ஒரு குருவிடம் நேரில் கேட்டு பயிலும் போதுதான் அதன் துல்லியமான நாத அதிர்வலைகளை உணர முடியும். குரு உபதேசமின்றி இதனை ஜபிப்பது முழுமையான பலனை தராது. ஸ்ரீ வித்யா முறை. இந்த மந்திரம் லலிதா திரிபுர சுந்தரியின் மிக ரகசியமான வழிபாட்டு முறையாக கருதப்படுகிறது. எனவே இதனை பொதுவெளியில் உரக்கச் சொல்வதோ அல்லது கேளிக்கைக்காக பயன்படுத்துவதோ மரபு அல்ல, மானசீக ஜபம். இது உங்கள் அந்தரங்கமான ஆன்மீக பயிற்சி. எனவே எவருக்கும் தெரியாமல் மனதிற்குள் அமைதியாக ஜபிப்பதே முறை. ஏன் குரு உபதேசம் அவசியம்? இந்த மந்திரத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் மனித உடலின் ஆற்றல் மையங்களுடன் தொடர்புடையது. தவறான முறையில் உச்சரிக்கும் போது அந்த ஆற்றல் மையங்களில் தேவையற்ற அழுத்தங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஒரு தகுதியான குரு உங்கள் உடல் மற்றும் மனதின் நிலையை அறிந்து உங்களுக்கு எந்த வகையில் இந்த மந்திரத்தை சொல்லால் பலன் கிடைக்கும் என்று முறைப்படி வழிகாட்டுவார். நீங்கள் ஸ்ரீ வித்யா உபாசனையில் ஆர்வம் உள்ளவர் என்றால் உங்கள் பகுதியில் உள்ள தகுதியான குருமார்களை அல்லது ஸ்ரீ வித்யா மடங்களை அணுகி முறைப்படி மந்திர தீட்சை பெற்று ஜபிக்கத் தொடங்குவதே மிகச்சிறந்த வழியாகும்.